ஹாய். உங்க குழந்தைங்களுக்கு கார் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்குமா? நாமெல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது, நம்ம வந்து நெறையா டாய்ஸ் வச்சு விளையாண்டுருப்போம். அதே மாரி நம்ம வந்து மத்த பிள்ளைங்களோட சேர்ந்து நெறையா விளையாடுவோம். ஆனா, இப்ப இருக்கிற குழந்தைங்கலாம் நெறையா ஃபோன், டிவி இதெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட வர பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, நாங்க எவ்ளோ டாய்ஸ் வாங்கி குடுத்தாலும் அவங்க விளையாடவே மாட்டேங்கிறாங்க. டாய்ஸ எல்லாம் தூக்கி தான் போடுறாங்க. அ கா அ டாய்ஸ வச்சு எப்படி விளையாடணுங்கிறதே வந்து தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ, எனக்கு வர ஆன்லைன் தெரபிக்கு வர பேரண்ட்ஸ் கேட்ட டவுட் பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த வீடியோவ வந்து எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. நான் அத பேஸ் பண்ணி நான் தெரப்பி வீடியோஸ் வந்து நான் போடுறேன். நான் இதுவரைக்கும் வந்து 400 பிளஸ் சில்ட்ரன்ஸ வந்து பார்த்துருக்கேன். ஸோ, அவங்களுக்கு நான் யூஸ் பண்ணி எஃபெக்டிவா இருந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தான் நான் வந்து குடுக்குறேன். ஸோ, நீங்க வந்து அத டீட்டெயிலா வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா. நான் ஸ்பீச் தெரபிஸ்ட். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு டாய்ஸ் வந்து பிடிக்கும். உங்க குழந்தைங்களுக்கு என்ன டாய்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நீங்க இந்த வீடியோவ பாஸ் பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பண்ணலாம். நம்ம வந்து கார் யூஸ் பண்ணி எப்படி வந்து குழந்தைங்களுக்கு வந்து பேசுறதுக்கு சொல்லி தரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபாலோ த சைல்ட்ஸ் லீட். நம்ம வந்து குழந்தைங்க என்ன மாரி விளையாடுறாங்க, என்ன மாரி டாய்ஸ்லாம் பிடிக்கும், அத எப்படி வச்சு விளையாடுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும். இப்ப நம்ம வந்து கார் விளையாடும்போது, அத வந்து எப்படி வந்து வச்சுட்டு விளையாடுறாங்க, செவுத்துல எப்படி ஓட்டிட்டு விளையாடுறாங்களா, இல்ல டேபிள்ல எப்படி ஓட்டிட்டு விளையாடுறாங்க, இல்லன்னா கீழ தரையில வச்சு விளையாடுறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் வந்து மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இப்ப நம்ம வந்து அவங்க கார வச்சு கீழ வந்து தரையில வச்சு வந்து ஓட்டுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அ இன்னொரு கார் அதே மாரி கார் எடுத்துட்டு நம்மளும் வந்து குழந்தைங்களோட அ சேர்ந்து விளையாடணும்னா, நம்ம வந்து கீழ தரையில படுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்படி அவங்க அவங்க செய்யற மாதிரியே மூவ்மெண்ட் வந்து குடுக்கணும். இப்ப வந்து குழந்தைங்க இப்படி பேக் அண்ட் ஃபோர்த் மூவ்மெண்ட் குடுக்குறாங்கன்னா, நம்மளும் வந்து இப்படி பேக் அண்ட் ஃபோர்த் மூவ்மெண்ட் வந்து குடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி பண்ணும்போது நம்ம வந்து கார புடுங்கிட்டு இப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து குழந்தைங்க வந்து இப்படி வீல்ஸ் வந்து ரொட்டேட் பண்றாங்கன்னா, புடுங்கிட்டு இப்படி பண்ணக்கூடாது. இப்படிதான் ஓட்டணும். சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பண்ணோம்னா வந்து குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா, இதே இது நம்ம வந்து குழந்தைங்களோட கனெக்ட் ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க எப்படி விளையாடுறாங்களோ, அதே மாரி விளையாடும்போது, அவங்களோட கவனம் நம்ம மேல வந்து விழுகும். அப்ப வந்து நம்ம என்ன சொல்றோங்கிறத வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ, இப்ப வந்து அவங்க வந்து வீல் வச்சுட்டு கார் வச்சுட்டு இப்ப வீல வந்து இப்படி ரொட்டேட் பண்றாங்கன்னா, நம்மளும் வந்து அதே மாரியே கார் வச்சுட்டு வந்து ரவுண்ட், 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 ரவுண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொட்டேட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டா வந்து கவனிப்பாங்க. இதே இது அவங்க வந்து இப்படி கார வந்து இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இப்படி மூவ் பண்றாங்க அப்படின்னா, நம்மளும் வந்து கார் வச்சுட்டு ஃப்ரண்ட், பேக், போ, வா அந்த மாரி நம்மளும் வந்து ஏதாச்சும் ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லிக் குடுக்கலாம். அடுத்ததா நம்ம வந்து பிளேவ வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். ஸோ, இப்ப அவங்க வந்து பண்றது வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி பிளே. அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான பிளே இல்லாம வந்து அவங்க வந்து விளையாடுறாங்க. ஸோ, அத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் கிராஜுவலா வந்து மீனிங்ஃபுல்லான ஃபங்ஷனல் பிளேவா வந்து கொண்டு வரணும். ஸோ, இப்ப வந்து நம்ம வந்து அத வந்து சிம்பாலிக் பிளே அ வந்து நம்ம வந்து சொல்லிக் குடுக்கலாம். அதாவது இந்த ரொட்டேட்டிங் மூலமாவே இல்ல அவங்களுக்கு புடிச்ச மாதிரியான இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட்ட வச்சே நம்ம வந்து சொல்லிக் குடுக்கலாம். இப்ப வந்து குழந்தைங்களுக்கு வந்து சென்சரி சீக்கிங் இருக்கு அப்படின்னா வந்து, நம்ம வந்து கார வந்து நம்ம சாண்ட்ல வச்சு நம்ம வந்து இப்படி ஓட்டுறதுக்கு வந்து நம்ம பண்ணலாம். அப்ப வந்து அவங்களுக்கு அந்த சென்சரி நீட வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வந்து இந்த கலர்ஸ் குடுத்துட்டு, வாட்டர் கலர் அந்த மாரி குடுத்துட்டு, அதுல வந்து இப்படி டிப் பண்ணி, நம்ம வந்து பேப்பர்ல இப்படி ரோல் பண்ண வைக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு வகையான சிம்பாலிக் ப்ளே தான். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தண்ணீல வந்து நம்ம ஷாம்பு கலந்துக்கலாம். இல்லைன்னா ஏதாச்சும் வந்து நம்ம சோப் பவுடர் மாரி ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம வந்து அத வச்சு நம்ம வந்து கார வந்து வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப்பு, ஸ்பாஞ்ச் மாரி வந்து குடுத்துட்டோம்னா, குழந்தைங்க அத வச்சு இப்படி தண்ணிய வச்சு இப்படி வாஷ் பண்ற மாரி, தண்ணி வச்சு நம்ம வந்து ஊத்தி கழுவுற மாரி வந்து விளையாடுவாங்க. ஸோ நம்ம வந்து அப்படி பண்ணும்போது வாஷ், வாஷ், வாஷ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா துணி வச்சு கிளீன் பண்ணும்போது ட்ரை, கிளீன், கிளீன், கிளீன் அந்த மாரி வந்து வேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம சொல்லிக் குடுக்கலாம். தென் நம்ம வந்து டன்னல் ப்ளே மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த மாரி டன்னல் ப்ளே இப்படி கிரியேட் பண்ணி, இதுக்கு நடுவுல வந்து கார் வந்து போகுற மாரி நம்ம வந்து விளையாட வைக்கலாம். ஸோ இந்த மாரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டா கிரியேட்டிவான ஐடியாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி தரலாம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஐடியாஸ் வந்து தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அத யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட வர நெறையா பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, "எங்க குழந்தைங்களால வந்து நார்மலா வந்து பேச முடியுமா?
நார்மலா வந்து மத்த பிள்ளைங்கள மாரி வந்து ஸ்கூலுக்கு போக முடியுமா? அப்படின்னு வந்து கவலையோட கேட்குறாங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்றேன்னா, இந்த ஆட்டிசம் குழந்தைங்க வந்து டிசேபிள்டு கிடையாது. அவங்க வந்து டிஃபரண்ட்லி ஏபிள்டு. அவங்களோட பிரெயின் ப்ராசஸ் வந்து டிஃபரண்ட்டா இருக்கும். இப்ப நம்ம வந்து இங்கிலீஷ் தெரிஞ்ச பிள்ளைங்க கிட்ட வந்து தமிழ்ல பேசினா புரியுமா? புரியாது. அதே மாரி தான் நம்ம வந்து ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கும்போது, அவங்களோட பிரெயின் ப்ராசஸிங்க்கு தகுந்த மாரி நம்ம வந்து சொல்லிக் குடுக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து மோஸ்ட்டா அவங்களுக்கு வந்து நெறைய டேலண்ட்ஸ் வந்து இருக்கும். அத வந்து அவங்களோட சென்சரி இஷ்யூஸ், அப்புறமா வந்து பிஹேவியர் இஷ்யூஸ் இதெல்லாம் தான் வந்து அவங்களோட டேலண்ட்ட வந்து அ வரி பண்ணுது. அத வந்து நம்ம வந்து வெளிய கொண்டு வரணும்னா வந்து நம்ம அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து சொல்லிக் குடுக்கணும். ஸோ அப்ப வந்து நம்ம நெறைய இந்த சென்சரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து குடுக்கணும். அதே மாரி பிஹேவியர் மாடிஃபிகேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து குடுத்துட்டு, அப்புறமா அவங்களோட லாங்குவேஜ வந்து டெவலப் பண்ணி, அவங்களுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து அகாடமிக் ஸ்கில்ஸ் ரீடிங், ரைட்டிங்லாம் நம்ம சொல்லிக் குடுத்தோம்னா, அவங்களால வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வர முடியும். ஸோ, இப்ப நம்ம வந்து அதுக்காக தான் இந்த கியூட்டி ஸ்பீச் தெரப்பில வந்து பெர்சனலைஸ்டு வந்து சைல்ட் பேஸ்ட் ஆன்லைன் தெரப்பி வந்து நான் வந்து குடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ, அவங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல வந்து நான் வந்து தெரப்பி குடுப்பேன். ஸோ, அந்த ப்ராசஸ் ஓட நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருந்திருக்குது. இப்ப அதே மாரி நெறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா வந்து, ஆன்லைன் தெரப்பிங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? குழந்தைங்க வந்து கோஆப்பரேட் பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. ஆனா அது வந்து நாங்க நெறைய ஆன்லைன் தெரப்பி வந்து குடுத்துருக்கிறேன். ஸோ குழந்தைங்கள வந்து ஆன்லைன் மூலமா வந்து கவனிக்க வைக்கிறதுக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ அத யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். அதே மாரி ஆன்லைன் தெரப்பிலயும் நெறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னன்னா, இப்ப நம்ம வந்து பெர்சனலா வந்து இப்ப நான் தெரப்பி சென்டருக்கு போகும்போது, நம்ம வந்து குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது. பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது. ஆனா, அதே இது ஆன்லைன் தெரப்பில வந்து நீங்க வந்து குழந்தைங்க கூட தான் இருப்பீங்க. நாங்க வந்து உங்ககிட்ட வந்து அ என்ன மாதிரி பண்ணணும்? எப்படி வந்து குழந்தைங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எப்படி அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல சொல்ல நீங்க தான் வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது வந்து என்னன்னா, நீங்க தான் வந்து குழந்தைங்களோட 24 ஹார்ஸும் வந்து கூடவே இருக்கிறீங்க. அப்ப நீங்க அந்த மாரி டெக்னிக்க வந்து நீங்க ஃபுல்லா வந்து குழந்தைங்களோட உட்கார்ந்து உங்களால ஃபாலோ பண்ண முடியும். அப்படி பண்றனால நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து குடுக்க முடியும். எங்க கியூட்டி ஸ்பீச்ல இருக்கிற ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், பிஹேவியர் தெரபிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர் இவங்கலாம் வந்து உங்க குழந்தைங்களோட லெவலுக்கு பேஸ் பண்ணி வந்து அவங்க வந்து அ ஸ்கில்ஸ்லாம் டிசைன் பண்ணி உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி எங்க கியூட்டி ஸ்பீச்ல ஒர்க் பண்ற சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து நெறையா பேர் வந்து நார்மல் ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஷேடோ டீச்சரோட ஹெல்ப்போட வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ உங்களுக்கும் வந்து நீங்களும் வந்து எப்படி குழந்தைங்கள வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரது அப்படின்னு தெரியாம நீங்க ஸ்டக் ஆகி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து கீழ குடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து என்ட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் வந்து அதுல வந்து ஃப்ரீ. அதே மாரி வந்து இந்த ஏப்ரல் மந்த் வந்து ஆட்டிசம் அவேர்னஸ் மந்த்துக்காக நாங்க வந்து அடுத்து வர தெரப்பி செஷன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து 10% டிஸ்கவுண்ட் வந்து குடுக்குறேன். இந்த தெரப்பி ப்ரோகிராம்ல அட்டெண்ட் பண்ணி இம்ப்ரூவ் ஆனவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் வந்து கீழ குடுத்துருக்கிற வெப்சைட் லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். அடுத்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம வந்து அனிமல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். இப்ப வந்து நம்ம ஜேசிபி கார் மாரி வச்சுக்கிட்டு, அதுல வந்து ஒவ்வொரு அனிமல்ஸா வச்சுட்டு, நம்ம வந்து இந்த அனிமல நம்ம வந்து தண்ணீல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டாக்க தூக்கி தண்ணீல போட வைக்கலாம். அடுத்து கேட் தூக்கி சாண்ட்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கேட் எடுத்து சாண்ட்ல போட வைக்கலாம். ஸோ அந்த மாரி நெறையா ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம குடுக்கும்போது, நெறையா வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்கலாம். அதே மாரி குழந்தைங்க வந்து புதுசு புதுசா பண்றதுனால நெறையா அதாவது வெறுமனே வந்து கார்னா இப்படி மட்டும் தான் விளையாடணும். இல்ல இப்படி மட்டும் தான் விளையாடணும்னு இல்லாம, இந்த மாரி வேற வேற மாரி வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. இது மூலமா அவங்களோட காக்னிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்ப வந்து கார யூஸ் பண்ணி பேசிக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்ப நம்ம உங்களுக்கு வந்து கார யூஸ் பண்ணி இன்னும் வந்து அட்வான்ஸ்டு ஆக்டிவிட்டீஸ் எப்படி வந்து வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லி தரலாம். அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஐடியாஸ்லாம் வேணும்னா, நீங்க வந்து கமெண்ட்ல பார்ட் 2 அப்படின்னு டைப் பண்ணுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அடுத்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு எவ்ரி டியூஸ்டே அண்ட் தர்ஸ்டே வந்து வரும்.
ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.